பத்தியால அவங்கள விழ வச்சிருச்சு. காத்தும் மழையும் ஒரு சேர வந்துச்சு. ஐயோ என்னது விளக்கெல்லாம் உஞ்சிருச்சு. இந்த பேய் வேற இப்படி பண்ணுது. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த பூஜையை மட்டும் நிப்பாட்டவே கூடாது. இந்த சாமி வந்து நம்மளை காப்பாத்த போது தொடர்ந்து பூஜையை ஆரம்பிங்க. அந்த தடைகளை தாண்டி அந்த பூஜைகள் மறுபடியும் தொடர்ந்துச்சு. பூஜை முடிஞ்ச உடனே சாமிக்கு தேவையான அலங்காரங்களை பண்ணாங்க. தேங்காய் பழம் எல்லாம் வச்சாங்க, பூ எல்லாம் போட்டாங்க. சாமி மனப்பூர்வமா குளிர்ந்துருச்சு. என்னடா இவ்வளவு நேரம் பூஜை பண்ணிருக்க, ஒரு சாமி வர மாட்டேங்குது. இந்த பேய் வேற நம்ம பின்னாடியே நின்னுட்டு இருக்குது. ஏய் கல்ல, இவ்வளவு நேரம் நாங்க உங்களுக்கு பூஜை பண்ணிருக்கோம்ல, நீ உண்மையான சாமியா இருந்தா எங்களை வந்து காப்பாத்து. இல்லன்னா நீ வெறும் கல்லுடா கல்லுடா கல்லுடா. என்னது சிலை? இந்த சிலையா? இந்த சிலை எப்படி கிடைச்சிச்சு உங்களுக்கு? இந்த சிலையை தான் எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து தொழுவிட்டு இருக்கோம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த சிலை. இது என்ன தெரியுமா? கருப்பசாமி. இந்த கருப்பு சக்திக்கு நிகரா எந்த சக்தியும் கிடையாது. பூஜை பண்ணனே எல்லாரும் காலையில விழுந்து கும்பிட்டீங்களா? எல்லாரும் கீழே விழுந்து கும்பிடுங்க. எல்லாம் கீழே விழுந்து கும்பிட்டவுடனே அப்பதான் அந்த கருப்பசாமி வந்தாரு. கருப்பசாமி பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தாரு. ஆனா அவரு உக்கரத்துல இருந்தாரு. இத்தனை வருஷமா காட்டுக்குள்ளேயே இருந்து இன்னைக்கு வெளியே வந்ததால ரொம்ப உக்கிரமா இருந்தாரு. அவரு பார்க்கறதுக்கு அழகாவும் இருந்தாரு. கருப்பசாமி வந்திருக்கண்டா. எல்லாம் எந்திரிங்க. சாமி, இத்தனை வருஷமா உங்க சிலையை தேடிதான் நாங்க அலைஞ்சிட்டு இருந்தோம். இந்த குழந்தைங்க தான் உங்க சிலையை கண்டுபிடிச்சாங்க. நீங்க தான் கருப்பு சாமியோ? என் லைஃப்ல நான் இப்பதான் உங்களை பாக்குறேன். இவ்வளவு பெரிய சாமிங்கிறீங்க, என்ன ஒரு மாலை கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏய் எடுத்து வாங்கடா அந்த மாலையா அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த பெரிய மாலை எடுத்து வந்து கருப்பசாமி கழுத்துல போட்டான். சாமி, எங்களுக்கு ஒரு ஆபத்து, எங்களை காப்பாத்துங்க. ஒரு விக்கி போஸ் பேய் எங்களை கொலை பண்ண வந்துகிட்டே இருக்கு. நீங்க தான் அந்த பேய் கிட்ட எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். இந்த கருப்பு இருக்கிற இடத்துல பேயா? எந்த பேயும் இந்த கருப்பு முன்னாடி வர முடியாதுடா. கருப்பசாமியோட உக்குரம் அதிகமாகி கருப்பசாமி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. எந்த பேயா இருந்தாலும் ஏன் முன்னாடி வரக்கூடாதுடா. அதையும் தாண்டி எந்த பேயாவது வந்தா என் அருவாளுக்கு பலியாகணும்டா. அருப்பு